ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சூப்பரான சம்பவம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் டான்ஸ் மாரத்தான் விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? எல்லாரும் அந்தந்த கேரக்டரை மாறிட்டாங்க. சௌந்தர்யாவுக்கு சூப்பராக வந்துட்டு கில்லி படத்தில் வர த்ரிஷா கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த படத்தில் வந்துட்டு அந்த சூப்பரான சாங் வரும்ல, ஷைலல்லா ஷைலல்லா, அந்த சாங்கை போட்டு விட்டாங்க. சௌந்தர்யா சும்மாவே ஆடுவாங்க, இதில் வந்து வெறித்தனமாக வந்துட்டு ஆடினாங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த மியூசிக் வர டைமில் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி எல்லார்கிட்டையும் போய் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் ரொம்ப அழகாக இருந்தது. சௌந்தர்யா கிட்ட வந்து இந்த க்யூட்னஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வன்பம் மாறும்போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்காது மூஞ்சி. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பண்ணி வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவத்தை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க போல இருக்குது. அதேமாதிரி அந்த டான்ஸ் ஆடி முடித்த உடனே நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் வேறு மாதிரி சூப்பராக, ஆனால் ஆள் பிரம்மாண்டமாக அதை அவருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திபன் சார் மாதிரியே வந்துட்டு அந்த தமிழில் சூப்பராக உச்சரித்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் ஒன்று, சௌந்தர்யா வந்து ஆப்போசிட்டில் நம்ம விஷால் அண்ட் சுனிதா வந்து டான்ஸ் இப்போ கற்றுக் கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்க எங்கே டான்ஸ் ஆடும்போது எதையும் பார்க்க மாட்டாங்க, மைண்டுக்குள்ளே அவங்க ஒரு ஹீரோயினாக கற்பனை பண்ணிவிட்டு ஆடுவாங்க. அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தா இன்னும் அழகாக இன்னும் ஸ்டெப்பில் வந்திருக்கு. ஆனால் நல்லாவே ஆடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் யாரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சௌந்தர்யோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிது அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.